ஆர்சிபி வீரர்கள் செய்த செயல். தோனி கை குலுக்காமல் செல்ல காரணமே இதுதான். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வியடைந்த பின் தோனி ஆர்சிபி அணியின் வீரர்களுக்கு கை குலுக்காமல் சென்று விட்டார் என ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. அதன் பின்னணி குறித்து தற்பொழுது தெரிய வந்துள்ளது. இதுதான் தோனியின் கடைசி போட்டி என பலராலும் சொல்லப்பட்டாலும் அது குறித்து சிஎஸ்கே நிர்வாகமும் தோனியும் எதுவும் சொல்லவில்லை. இந்த நிலையில் இந்த போட்டி முடிந்தவுடன் ஆர்சிபி வீரர்கள் தாங்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிட்டதை கொண்டாடி வந்தனர். பொதுவாக போட்டி முடிந்தவுடன் ஒரு நிமிடம் இந்த கொண்டாட்டம் இருக்கும். அதன் பின் எதிரணி வீரர்களுக்கு கை கொடுக்க வருவார்கள். ஆனால் இந்த போட்டியின் முடிவில் சுமார் 3 நிமிடங்களுக்கும் மேலாக ஆர்சிபி வீரர்கள் மைதானத்தின் மத்தியில் நின்று வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சிஎஸ்கே அணியினர் வரிசையாக நின்று கை குலுக்க காத்திருந்தனர். தோனி முதல் நபராக வரிசையில் நின்றிருந்தார். ஆனால் ஆர்சிபி வீரர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. சில நிமிடங்கள் காத்திருந்த பின் தோனி மைதானத்தை விட்டு வெளியேறி சென்றார். வெளியேறி சென்றபோது கூட அங்கே நின்றிருந்த ஆர்சிபி அணியின் உதவியாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அவர் கை குலுக்கிய பின்னரே ஓய்வறைக்கு சென்றார். அவருக்கு முழங்காலில் வலி இருப்பதால் ஒவ்வொரு போட்டிக்கு பின்னரும் அவர் அதற்கான முதலுதவி சிகிச்சைகளை எடுத்துக் கொள்கிறார். இந்த போட்டியில் கடைசி ஓவரில் தான் தோனி அவுட் ஆகி இருந்தார். அதனால் போட்டி முடிந்த பின் முதல் ஆளாக கை குலுக்கி முடித்துவிட்டு தனக்கான சிகிச்சைகளை எடுத்துக் கொள்ளலாம் என அவர் காத்திருந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் அவர் வலியை பொறுத்து கொண்டு வரிசையில் நின்ற போதும் ஆர்சிபி வீரர்கள் யாரும் கை குலுக்க வரவில்லை. இதையடுத்து தோனி மைதானத்தை விட்டு ஓய்வறைக்கு சென்றார். ஆனால் இது தெரியாமல் ஆர்சிபி ரசிகர்கள் பலரும் தோனி தங்கள் அணியை அவமதித்து விட்டதாகவும் விராட் கோலி ஓடிச் சென்று அவருடன் கைகுலுக்கியதாகவும் கூறி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது இதுதான் என தெரிய வந்துள்ளது. 2024 ஐபிஎல் தொடருடன் தோனி ஓய்வு பெற்று விட்டதாக பலரும் கூறும் நிலையில் தோனியின் எதிர்காலத்தை பற்றி நாம் பேசுவது முட்டாள்தனமான ஒன்று என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பவுலிங் ஆலோசகர் எரிக் சிம்மன்ஸ் பொங்கி எழுந்திருக்கிறார். 2008 முதல் சிஎஸ்கே அணியில் இடம்பெற்று வரும் தோனி கடந்த ஆண்டு வரை அந்த அணியின் கேப்டனாக செயல்பட்டு வந்தார். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன் கேப்டன் பதவியை ருதுராஜ் கெய்க்வாட் வசம் ஒப்படைத்தார். அப்போதே தோனி இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற இருப்பதால் தான் கேப்டன் பதவியை விட்டு விலகுகிறார் என கூறப்பட்டது. தற்பொழுது அவருக்கு 42 வயதாகின்றது. மேலும் அவருக்கு முழங்காலில் வலி இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டேதான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் அவர் ஆடினார். அவரால் அதிக பந்துகளை சந்தித்து பேட்டிங் செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் அவர் சிஎஸ்கே அணியின் கடைசி லீக் போட்டியுடன் ஓய்வு பெற்று விடுவார் என பரவலாக கூறப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் எரிக் சிம்மன்ஸ் அது பற்றி பேசியிருக்கிறார். தோனியின் எதிர்காலத்தை மற்றவர்கள் அனைவரும் யோசிப்பது என்பது முட்டாள்தனமாக உள்ளது. தான் என்ன செய்ய போகிறோம் என்பது தோனிக்கு தெரியும். இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முந்தைய பயிற்சியிலும் ஐபிஎல் தொடரிலும் அவர் பந்துகளை அதிரடியாக அடித்தார். அதை வைத்து பார்க்கும் போது அவர் நன்றாக விளையாடுகிறார். எனவே ஓய்வு குறித்து அவர்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்றார். மேலும் தோனியுடன் பல ஆண்டுகளாக பணி செய்து வரும் எரிக் சிம்மன்ஸ் அது குறித்து விவரித்தார். அவருடன் இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அவர் அற்புதமான நபர். இந்திய அணியிலும் இப்பொழுது சிஎஸ்கே அணியிலும் அவருடன் இருந்த நாட்கள் மிகவும் அற்புதமாக இருந்தன. அவர் ஒரு அபாரமான கிரிக்கெட் வீரர். கிரிக்கெட்டையும் வாழ்க்கையையும் மிக சிறப்பாக புரிந்து வைத்துள்ள ஒரு நபர். மேலும் இளம் வீரர்களுக்கு தன்னம்பிக்கையையும் கிரிக்கெட்டை பற்றிய எளிதான புரிதலையும் அவர் கடத்தியிருக்கிறார். எளிமையான வார்த்தைகளில் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார். அதுதான் அவரது சிறப்பு. இவ்வாறு எரிக் சிம்மன்ஸ் கூறினார்.